வெல்கம் டு ட்ரைஃப்ளோ யூடியூப் சேனல். இந்த வீடியோல வந்து நம்ம 3D கர்சர் பத்தி பார்க்க போறோம். இங்க சின்ன கிஸ்மோ மாதிரி இருக்குல்ல, அதான் 3D கர்சர். இந்த 3D கர்சர் வந்து என்னன்னா, எந்த இடத்துல வந்து அந்த கர்சர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் ஆப்ஜெக்ட் ஆட் ஆகும். 3D கர்சர் வந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னா, ஷிஃப்ட் ரைட் கிளிக் பிரஸ் பண்ணி நம்மளால கர்சரை மூவ் பண்ணிக்க முடியும். ஷிஃப்ட் சி பிரஸ் பண்ணிட்டு நம்மளால வந்து கர்சரை வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும். இங்க வந்து என் பிரஸ் பண்ணிட்டு வியூ டேப் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D கர்சர் கிடைக்கும். 3D கர்சர்ல வந்து உங்களால வந்து மூவ் பண்ணிக்க முடியும், அப்புறமா ரொட்டேட் கூட பண்ணிக்க முடியும். ஸோ நான் என் பிரஸ் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணனா நம்மளுக்கு ஒரு கிஸ்மோ கிடைக்கும். இதுல வந்து 3 மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். கர்சர் டு வேர்ல்ட், கர்சர் டு செலக்ட், செலக்ட் டு கர்சர். ஸோ கர்சர் டு வேர்ல்ட் நான் செலக்ட் பண்ணனா ரீசெட் ஆயிடும். இதை கர்சர் டு செலக்ட் கொடுத்தனா நான் இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு கர்சர் டு செலக்ட் கொடுத்தனா செலக்டட் ஆப்ஜெக்ட்ல வந்து ஸ்னாப் ஆகும். ஸோ நான் இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் ஷிஃப்ட் டி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு கர்சர் டு செலக்ட் ப்ரெஸ் பண்ணனா எந்த இடத்துல கர்சர் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்னாப் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. 3D கர்சர் வந்து எடிட் மோட்லேயே வேலை செய்யும். லைக் நான் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட்ல போயிட்டு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு கர்சர் டு செலக்ட் பண்ணனா ஸ்னாப் ஆகும். இதே வந்து ஃபேஸ் கூட ஸ்னாப் ஆகும். இதே வந்து எட்ஜ்ல கூட ஸ்னாப் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுதுன்னா, நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் மோடுக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் கர்சர் வந்து எடுத்துன்னு வந்தேன்னா லைக் கர்சர் டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆப்ஜெக்ட் மோட்ல போயிட்டு இப்போ வந்து சிலிண்டர் ஏதாவது ஆட் பண்ணனா இதை வந்து நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் சிலிண்டரை. ஸோ இப்போ வந்து நான் வந்து புல்லேன் பண்ணனா எனக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து நான் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதே வந்து நீங்க எடிட் மோட்ல வந்து ஆட் பண்ணீங்கன்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜாயின் ஆயிடும். ஸோ ஷிஃப்ட் டி பிரஸ் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் கர்சர் எடுத்துன்னு வரேன். ஸோ இப்போ வந்து நான் எடிட் மோட்ல வந்து கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணிட்டு கியூப் ஆட் பண்றேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜாயின் ஆயிடும். எப்பயுமே வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல வந்து தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து ஜாயின் ஆயிடும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்ட்ல வந்து ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும்னா லைக் ஃபேஸ் மோட்ல வந்து ஷிஃப்ட் எஸ் பிரஸ் பண்ணிட்டு செலக்டட் டு கர்சர் பண்ணிட்டு இப்போ ஆப்ஜெக்ட் மோட்ல போயிட்டு சிலிண்டர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் ஆகும். இதே வந்து உங்களுக்கு ஸ்லாண்ட்ல வேணும்னா ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து 3D கர்சர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓரியன்டேஷன் வந்து ஜியோமெட்ரிக் செட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் பிரஸ் பண்ணிட்டு செலக்ட் கர்சர் டு செலக்ட் கொடுத்தோம்னா இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே வந்து அலைன் இருக்கும், அந்த இடத்துல வந்து 3D கர்சர் கொடுத்தோம்னா இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிளீனா அலைன் இருக்கும். கண்ட்ரோல் மைனஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.